ஹலோ மக்களே, நாம இன்னைக்கு பார்க்க போது வந்துட்டு புளிச்சக்கீரை கடைச்சல் வந்து எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஸோ அதற்காக வந்துட்டு கீரையை நல்லா க்ளீன் பண்ணியிருக்க ஒரு கட்டு கீரையில் இலைகளை மட்டுமே கிள்ளி எடுத்துட்டு 4 கத்திரிக்காயும் வந்துட்டு சேர்த்து வந்து இன்னைக்கு கடைய போகிறோம். ஸோ எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத வந்து இன்னைக்கு வீடியோவில் வந்து பார்த்தலாம். ஸோ அதற்காக வந்துட்டு கீரையை வந்து க்ளீன் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, க்ளீன் பண்ணி வச்சுட்டு அந்த 4 கத்திரிக்காயும் வந்துட்டு க்ளீன் பண்ணி நீங்கள் வந்துட்டு இந்த மாதிரி சின்ன சின்ன துண்டுகளாக வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ எடுத்துட்டு இந்த பாத்திரத்தில் தான் வந்துட்டு நம்ம வந்து கீரையை வந்து கடைய போகிறோம். ஸோ அதற்காக வந்துட்டு நம்ம க்ளீன் பண்ணி வச்சுக்கக்கூடிய கீரையை வந்து இந்த பாத்திரத்தில் வந்து உள்ளே சேர்த்துக்கோங்க. கீரை பார்க்கறதுக்கு தான் நிறைய இருக்கும். வெந்த எண்ணெயோட வந்துட்டு எல்லா கீரையுமே வந்து ரொம்ப சீக்கிரமாக கம்மியாக ஆரம்பிச்சிடும். இப்போ வந்து 4 கத்திரிக்காயும் வந்துட்டு நம்ம உள்ளே சேர்த்துட்டு தேவையான அளவு வந்து தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்த்துட்டு படுப்பில் தூக்கி வச்சிடலாம். சீக்கிரமாகவே வந்து வெந்துடும். பாருங்கள் எவ்வளோ வேகமாக வந்துட்டு ரெடி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு காரம் எந்த அளவுக்கு தேவையோ அந்தளவுக்கு பச்சை மிளகாய் வந்து உள்ளே சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். சூப்பராக வந்துட்டு கீரை அந்த காய் எல்லாமே வந்துட்டு நல்லா வந்து வெந்து வந்துருச்சு. இப்போ இது கூட ஃபைனலாக ஒரு பொருள் வந்து ஆட் பண்ண போகிறோம். இதான் வந்துட்டு அதனுடைய ஹைலைட்டே தான். என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, சின்ன வெங்காயத்தை வந்துட்டு நம்ம இந்த மாதிரி வந்துட்டு கட் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ கட் பண்ணி வச்சுட்டு நீங்கள் உரல்லையோ அம்மிலேயே போட்டு இந்த மாதிரி நல்லா வந்து இடித்து எடுத்துக்கோங்க. இந்த கொரன்னு சொல்லி இடித்து எடுத்துக்கோங்க. ஸோ இதை வந்துட்டு உள்ளே வந்து சேர்த்துக்கலாம். இதை வந்துட்டு சேர்த்துக்கும் பொழுது அந்த புளிச்சக்கீரை வந்து புளிக்கும். இதனுடைய சுவை வந்துட்டு வித்தியாசமாக இருக்கும். இது எல்லாமே சேர்ந்து சாப்பிடும்பொழுது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இதை வந்து லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அப்படியே வந்து இறக்கிடுங்க. இங்கே வந்து வேக வைக்கலாம் வேண்டாம். ஸோ பாருங்கள், நான் வந்துட்டு அப்படியே தான் வெங்காயம் எல்லாமே பச்சை பச்சையாக தான் இருக்குது. இந்த மாதிரி தான் வந்துட்டு இறக்கி எடுத்துக்கணும். எடுத்துகிட்டு இதை பார்த்தீங்க அப்படின்னா இதில் இருக்கக்கூடிய தண்ணி எல்லாமே வந்துட்டு நம்ம வந்து வடிகட்டி எடுத்துக்கலாம். ஃபுல்லாக வந்து தண்ணி எல்லாமே வந்துட்டு தண்ணி இல்லாமல் நீங்கள் வடிகட்டி வந்து எடுத்துக்கோங்க. ஃபைனலாக கூட வந்துட்டு நீங்கள் கடைஞ்சதுக்கப்புறம் கூட வந்து ஊற்றிக்கலாம். இப்போ தேவையான அளவு வந்துட்டு கல்லுப்பு வந்து உள்ளே வந்து ஆட் பண்ணியிருக்கோம். ஆட் பண்ணிவிட்டு ஃபைனலாக வந்து நம்ம வந்து இதை வந்து கடைஞ்சிக்கலாம். நாங்கள் வந்து இந்த மாதிரி பருப்பு கடைச்சல் வச்சு இந்த மாதிரி தான் வந்துட்டு கடைஞ்சி எடுப்போம். நீங்கள் எப்படி கடைவீங்க அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நல்லா வந்துட்டு கொதன்னு சொல்லி கடைஞ்சிக்கலாம். இது வந்து நீங்கள் மாவாக கடையிறத விட வந்துட்டு அந்த கொஞ்சம் குறைன்னு சொல்லி இருக்கும் இல்லையா, அரையும் குறையுமா வந்து கடையும் சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி வந்து கடைஞ்சி எடுத்துக்கோங்க. சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும். நான் வந்துட்டு நல்லா வந்து கடைஞ்சி எடுத்துட்டேன். பாருங்கள் எந்த அளவுக்கு கடைஞ்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. இது வந்துட்டு வெங்காயம் எல்லாமே வந்து எடுத்து கடிச்சிக்கிறதுக்கு சூப்பராக இருக்கும். பாருங்கள், இதுக்கு வந்துட்டு நான் வந்து களி வந்துட்டு இன்றைக்கி கேப்பக்களி கேழ்வரகு களி வந்து கிண்டியிருக்கேன். கிண்டிட்டு அது கூட வந்துட்டு சைடிஷாக தான் வந்து இதை வந்து பண்ணியிருக்கேன். குழந்தைங்களுக்காக வந்து முட்டை வச்சுருந்தேன். ஸோ அதையும் வந்து எடுத்து வச்சுருக்கேன். நீங்கள் சுடு சாதத்தை கூட போட்டு சாப்பிட்டீங்க அப்படின்னா சூப்பராக இருக்கும். நீங்கள் வந்து சாதத்துக்கு ரசம் வச்சுட்டு இதை சைடிஷாக நீங்கள் தொட்டுக்க வச்சுக்கிட்டா கூட வந்துட்டு சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படிங்கிற மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இது போல் வீடியோஸ் நம்மளோட சேனலை வந்துட்டு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.